பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் போலீஸ் கோபியை அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு வராங்க. கோபியை அரெஸ்ட் பண்ண வந்ததை பார்த்த செல்வி ஓடி வந்து, அக்கா அக்கா நாம் கொடுத்த கேஸ்க்கு போலீஸ் வந்து கோபியை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கக்கா, நீ வந்து பாரேன் அப்படின்னு இங்கே பாக்கியாவை செல்வி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்த செலியனும் இனியாவும், ஏய் அண்ணன் என்னண்ணே, அம்மாவும் செல்வியும் வெளில போகிறாங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே செலியன் ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருமே பார்க்குற வகையில் கோபியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே செலியனுக்கு இங்கே செம அதிர்ச்சி ஆகுது. உடனே ஓடுறாரு. ஓடி போய் ராதிகாட்ட கேட்குறாங்க, என்னாச்சு டேடி ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, எல்லாம் உங்கள் அம்மாவால் தான். உங்கள் அம்மா என்னைக்கு அடங்கியிருக்காளோ அன்னைக்கு தான் உங்கள் டேடி நிம்மதியாக இருப்பார். அது வரைக்கும் உங்கள் டேடிக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லவும், இங்கே உடனே செலியன் ஓடி வராரு. ஓடி வந்து அந்த போலீஸ்கிட்ட கெஞ்சுறாரு, என்னாச்சு சார், எதனால் எங்கள் டேடி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க? எங்கள் டேடி நல்லவர், எங்கள் டேடி எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார், தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் போயிட்டு உங்கள் டேடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காமல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. செலியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அங்கேருந்து ஓடி வராரு. ஓடி வந்தோடனே இங்கே அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா என்ன நினச்சிட்ருக்கீங்க? எதுக்கு இப்போ டேடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? ஏன் இப்போ டேடி அரெஸ்ட் பண்ண வச்சிங்க? உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? இப்போது டேடி எங்கள்கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்காக டேடி மேலே பொய் கேஸ் போட்டு கைது பண்ண வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா ஒன்றே, அதானே பார்த்தேன், டேடிக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒன்றால் மட்டும்தாம்மா வரும், ஏம்மா அப்படி பண்ணுற? ஏதோ எங்களுக்கு ஆசைப்படம் செய்கிறதுக்கு எங்கள் டேடி இருக்கார், இப்போது உனக்கு அதுவும் பிடிக்கல, அதனால் அவரையும் அரெஸ்ட் பண்ண வச்சுட்ட, இப்போ ஒன்று சந்தோஷமாமா அப்படின்னு கேட்க இங்கே பாக்கியா ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இனியா, என்ன ரொம்ப வாய் அதிகமாக பேசிகிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட் சொல்கிறியே, இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் வேலை பார்க்கறதுனால தான் நீ இன்றைக்கி இவ்வளோ ரிச்சாக இருக்க, படிக்கிற, ஆசைப்பட செய்கிற. இப்போ என்ன, உங்கள் டேடி வந்து அந்த டான்ஸ் கிளாஸில் 5000 ரூபா பணம் கட்டி உன்னை கிளாஸை சேர்த்து விட்டாரு, அது மட்டும்தான் உனக்கு பெருசாக போச்சு. ஆனால் அதே நேரத்தில் அந்த டைமில் என்கிட்ட ஏன் காசு இல்லாமல் போச்சு? நான் லட்சக்கணக்கில் லாபம் பார்க்க ஒரு பிரியாணி ஆர்டர் எடுத்தேன், ஆனால் அந்த பிரியாணி ஆர்டரை கெடுத்தது உங்கள் டேடி தான். உங்கள் டேடி மட்டும் கெடுக்காமல் இருந்தால் அதில் எனக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கும். ஆனால் உங்கள் டேடி பண்ண காரியத்தினால நான் எடுத்த ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் ஆகி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி செட்டில் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் அந்த நேரத்தில் நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த டான்ஸ் கிளாஸத்தோட காசு இல்லாமல் போச்சு. ஆனால் உனக்கு உங்கள் அப்பா கொடுத்த அந்த 5000 முக்கியமாக போச்சு. ஆனால் அதனால் அம்மா எவ்வளோ பிரச்சனை சந்திச்சேன்னு உனக்கு தெரியுமா? அதனால தான் இன்றைக்கி உங்கள் டேடி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆவுன்னா உங்கள் டேடி சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுடைய திதியில் கலந்துக்க விடலை, எங்கள் அப்பாவுடைய கடைசி இது எதுவும் பண்ண விடலன்னு சொல்லிட்டு. ஏன் உங்கள் அப்பா கை நான் பிடிச்சிக்கிட்டேனா? அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னது உங்கள் பாட்டி. சொல்லப்போனால் உங்கள் தாத்தாவுடைய கடைசி ஆசையே அதுதான், அவன் எனக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதுதான் உங்கள் பாட்டி சொன்னாங்க, அதுதான் உங்கள் பாட்டி செஞ்சாங்க. ஆனால் உங்கள் டேடி சம்மந்தமே இல்லாமல் என்னை பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் என் தலையை போட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. என்னை பிடிக்கலன்னா எதுக்கடி உங்கள் 3 பேர் பெற்றுக்கிட்டாரு? பெற்றுக்காமல் இருக்கலாமே. என்னதான் உங்கள் டேடி உங்களெல்லாம் பிடிக்கல, என்னையும் பிடிக்கலன்னு விட்டுட்டு போனாலும், நான் உங்களெல்லாம் விடாமல் எல்லாரையும் கட்டி பிடிச்சி வளர்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி. அதனால தானே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. நானும் எக்கடாவது கெட்டு போங்க, எனக்கும் என் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நானும் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்தானா அப்போ யோசிச்சு பாரு இனியா, நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் டேடி உன்னை பார்த்துருந்துருப்பாரா? சொல்லினியா? ஆனால் நீ எதுக்கெடுத்தாலும் இழிச்ச வை அம்மா தான், எவ்வளோ கொட்டினாலும் வாங்கிக்கிட்டே இருப்பான்னு உங்கள் அப்பா மாதிரி வந்து நீ கொட்டிக்கிட்டே இருக்கீங்கல்ல, உங்களெல்லாம் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இனியா அப்படின்னு சொல்லவும், இங்கே இனியாவாலும் செலினாலையும் ஒன்றுமே பேச முடியல. எது பேசினாலும் ஓகே, எனக்கு எங்கள் டேடி தான் முக்கியம்னு சொல்லிட்டு செலியன் உடனே அவங்க பாட்டிகிட்ட போய் பேசுகிறான். பாட்டி, டேடி தப்பு பண்ணியிருக்க மாட்டார் பாட்டி, நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படிங்கவும், இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, இல்லை செலியா, உங்கள் டேடி பண்ணால்தான் ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ பிரச்சனையுமே, உங்கள் டேடி வெளியில் இருக்கிற வரைக்கும் நமக்கெல்லாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செலியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போய் கோபியை பார்க்குறாரு. கோபி சொல்கிறாங்க, செலியா, நான் இந்த தப்புமே பண்ணலடா, ஏதோ யாரோ பண்ண தப்புக்கு என்னை சிக்க வைக்கிறாங்கடா,
நீ போய் அந்த செஃப் ஆனந்த்கிட்ட பேசு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா பணம் கொடுத்து செட் பண்ணியிருப்பாங்க. நீ அதை தாண்டி பணம் தரேன்னு சொல்லி என்னை எப்படியாவது வெளியில் எடுறா. நான் வெளியில் வந்ததுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சிடா சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே செலியனும் டேடியோட பேச்சு கேட்டுட்டு செஃப் ஆனந்த் வீட்டுக்கு போகிறாங்க. போய் செஃப் ஆனந்தை மிரட்டி பார்க்குறாரு, பணம் தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் செஃப் ஆனந்த் எதுக்குமே இறங்கி வரா தெரில. என்னுடைய பொண்ணோட உயிரை காப்பாற்றினது பாக்கியமரம் தான். அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஸோ கோபி தான் எல்லாம் பண்ணார், இதை நான் எங்கே வேணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே உடனே நம்ம செலியனும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அந்த செஃப் ஆனந்தை மிரட்டுறாரு. நீங்கள் மட்டும் போய் எங்கள் டேடிக்கு எதிராக கேஸில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி நீங்கள் பார்க்கவே முடியாது, பார்த்துக்கோங்க அப்படின்னு செலியன் கோபி சொன்ன மாதிரியே மிரட்டி விடுறாரு. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு இந்த கேஸும் போகுது. அந்த கேஸில் வாதாட செஃப் ஆனந்த் வராரு. வந்த உடனே செலியன் ஃபோன் பண்ணி பேசுகிறான் அவங்க வீட்டில். இங்கே பாருங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் இப்போது கோர்ட்டுக்கு வந்துட்டார். நான் சொல்லி கொடுத்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஃபேவராக மட்டும் அவர் சாட்சி சொல்லலை அப்படின்னா உங்கள் பிள்ளையை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு செலியன் மிரட்டுறான். இங்கே செஃப் ஆனந்த் வந்து கோர்ட்டில் நிற்கிறாரு. இங்கே கேட்குறாங்க, சொல்லுங்கள் சார், கோபி சொல்லி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம் நான் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே கோபிக்கு செம சந்தோஷமாக இருக்குது, பாக்கியாவுக்கு செம அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இந்த செஃப் ஆனந்த் மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதுக்கும் கோபிக்கு அந்த சம்மந்தம் இல்லையா? இல்லை சார், இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி செஃப் ஆனந்த் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் பண்ண சொல்லி கோபி உங்களுக்கு பணம் தரலையா அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கு என் அக்கௌண்ட்டில் யார் பணம் போட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுமே அப்படின்னு செஃப் ஆனந்த் சொல்லவும் கோபிக்கு இங்கே அதிர்ச்சி வராது. ஆஹா, நம்ம தானே பணம் போட்டோம், செக் பண்ணால் நம்ம பேர் தானே காட்டும் அப்படின்னு கோபி ஷாக்காக வராரு. அப்போ தான் இங்கே செஃப் ஆனந்த் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் கோபியோட கிச்சனில் தான் ஒர்க் பண்ணேன். கோபி தான் பாக்கியாவை பழி வாங்கணும்னு சொல்லி என்னை பகற்காயாக பயன்படுத்திக்கிட்டாரு. அதனால் என் பொண்ணோட உயிரே போகிறதா இருந்துச்சு. அப்போது பாக்கியமனம் தான் வந்து என் பொண்ணோட உயிரை காப்பாற்றினாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியான சொக்கு தங்கம். ஆனால் இந்த கோபி தேவையில்லாமல் அவங்களை பழி வாங்கன்னு சொல்லி இவ்வளோ பேர் உயிரை பழி வாங்கன்னு நினச்சாரு. அதனால் நீங்கள் கோபி சாருக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு செஃப் ஆனந்த் சொல்லவும் இங்கே கோபி அதிர்ச்சியாரு. அது மட்டும் இல்லை, செலியன் வந்து இங்கே செஃப் ஆனந்த் வீட்டில் டீல் பேசினதை செலியன் மனைவி வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்காங்க. சாரி, நம்ம செஃப் ஆனந்த் மனைவி அந்த வீடியோ ஆதாரத்தையும் செஃப் ஆனந்த் கொடுக்குறாரு. அதையும் போட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இங்கே கோர்ட்டில் ஜட்ஜி சொல்கிறாங்க, ஸோ இருக்கக்கூடிய சாட்சிகள்லாம் வச்சு பார்க்கும்போது கோபி தப்பு பண்ணியிருக்கிறது திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு சாட்சியை நேராக போய் வீட்டிலே மிரட்டியும் இருக்காங்க. அதனால் இவங்களை இனிமேல் ஜாமீனில் வெளிவிட்டால் கூட இந்த கேஸை போட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கோபியை ஒரு 5 வருஷத்துக்கு வெளியில் வர விடாமல் அவரை ஜெயிலே போடுங்கன்னு சொல்லி தீர்ப்பையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆஹா, நாம் நல்லா வசமாக சிக்கிட்டோமே, இன்னும் 5 வருஷத்துக்கு நாம் வெளியிலேயே வர முடியாதுன்னா நம்ம குடும்பத்தை என்னத்துக்கு ஆகிறது, நம்ம ரெஸ்டாரண்ட்டும் அவ்வளோதானா, நாம் தோற்று போயிட்டோமா, அந்த பாக்கியா ஜெயிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கோபி கண் கலங்கி நிற்கிறாரு. ராதிகா வராங்க. இதை தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், இதெல்லாம் தேவையில்லை, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு கேட்டிங்களா நீங்கள்? கேட்காம நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கு இப்போது ஆண்டவனாக பார்த்து ஒரு செக் வச்சிட்டானா இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்கள் வெளியில் வரவே முடியாது. என்ன பண்ண போகிறீங்க? நாங்களாம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? எங்களை நடுத்தர நிப்பாட்டிட்டீங்களா கோபி, இனிமேல் எங்கள் முகத்தில் முழிக்காதுன்னு சொல்லி ராதிகா காரி துப்பிட்டு போகிறாங்க. கோபி இங்கே இன்னும் வெறியாகிறாரு. ராதிகாவும் என்ன அசிங்கப்படுத்திட்டா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியா தான். கண்டிப்பாக எப்படியாவது வெளியில் வந்து இந்த பாக்கியாவை பழி வாங்கி தீரணும், இல்லைனா உள்ளே இருந்தாச்சும் பாக்கியாவை பழி வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கோபி இங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யாரை வச்சு இந்த பாக்கியாவை பழி தீர்க்க முடியும்னு கோபி அங்கேயே யோசிச்சு நின்றுட்டுருக்காரு.